அனைவருக்கும் வணக்கம். விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேசி வருவதெல்லாம் தேமுக கூட்டணி கட்சியில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக மது ஒழிப்பு மாநாடு குறித்து பேசியதும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று பேசியதும் மிகப்பெரிய ஒரு கூட்டணிக்கான மாற்றமா என்ற கேள்வி வருகின்ற அளவுக்கு தமிழக அரசியல் களத்தில் பேசுபொருளாக மாறி வருகிறது. இது தேமுகவுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அதாவது திருமாவளவன் பேசுவது ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து தமிழக அரசியலில் தேமுக கூட்டணி எதிராகவே சர்ச்சையாகவே உருமாறி வருகிறது. 2021ஆம் ஆண்டு தேமுக கூட்டணி வெற்றி பெற்று தேமுக ஆட்சி அமைத்த பொழுது அவ்வப்பொழுது விமர்சனம் செய்து வந்த திருமாவளவன் அதை உரிமையுடன் தோழமை சுட்டுதல் என்று அதற்கு பெயர் வைத்து பேசி வந்தவர் தற்பொழுது வெளிப்படையாகவே தமிழக அரசுக்கு எதிராக பேசி வருவதாக தேமுகவானது கருதும் நிலையானது உருவாகிறது. கூட்டணி கட்சிகளும் அதுவே கருதுகின்றன. அதாவது முதலாக ஒரு பிரச்சனை எப்படி தோன்றியது என்றால், தமிழகத்தில் ஒரு தலித் முதல்வராக முடியுமா என்றே கேள்வி எழுப்பினார். இதுவரை அதற்கான வாய்ப்பை கிடைக்கவில்லை, என்றைக்காவது முடியுமா என்ற கேள்வி எழுப்பியவர் உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி பட்டியலினத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் முதல்வரானது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை என்று அவர் பேசியவர் தமிழகத்தில் அப்படி தலித் முதல்வராக முடியுமா என்று கேட்டது தேமுகவினரிடையே ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியது. அதுக்கடுத்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அருந்தி 69 பேர் பலியானார்கள். அதில் பெரும்பாலான மக்கள் தினசரி கூலி வேலை செய்யும் பட்டியலின மக்கள் என்று தெரிகிறது. அவர்களை சந்தித்த திருமாவளவன் ஆறுதல் கூறிய பொழுது அங்குள்ள பெண்கள் கூறியது என்னவென்றால், எங்களுக்கு அரசு தருகின்ற 10 லட்சம் பணம் வேண்டாம், மதுக்கடைகளை மூட வேண்டும், டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும், மதுவை முற்றிலுமாக ஒழித்தால்தான் எங்களுடைய எதிர்கால சந்ததியினர் நல்லாக இருக்கும் என்று கோரிக்கை வைத்தனர். அதுவே திருமாவளவன் பேசுகின்ற பொழுதும் 10 லட்சம் தருவதால் என்ற பயனும் இல்லை, டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும், மது ஒழிப்பும் புகைப்பொருள் ஒழிப்பும் செய்ய வேண்டும் என்று திருமாவளவன் வெளிப்படையாக பேசினார். அது மட்டுமல்லாமல் மதுக்கடைகளை மூடினால், அதாவது டாஸ்மாக் கடைகளை மூடினால் இலவசங்களை தர முடியாத சூழ்நிலை உருவாகும் என்று சொன்னதற்கு திருமாவளவன் மேலும் ஒரு சர்ச்சையை தரும் வகையில் பேசியதாக தேமுக கருதுகிறது. அதாவது டாஸ்மாக் கடைகளில் 45,000 விற்பனையை 50,000 ஏன் உயர்த்துகிறீர்கள்? அப்படி அந்த வருமானத்தில்தான் இலவசங்களை தர வேண்டும் என்றால் இலவசங்களை நிறுத்திவிடுங்கள், டாஸ்மாக் கடைகளை மூடிவிடுங்கள் என்று திருமாவளவன் பேசி பெரும் அதிர்ச்சியை தந்தது. அதற்கடுத்து விளக்கமாக எந்த இலவசங்களையும் தங்களுக்கு தர வேண்டும் என்று மக்கள் என்றைக்கும் கோரிக்கை வைக்கவில்லை. ஆனால் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டது தற்போது செய்யப்பட்டு வருகிறது. அது நல்ல விஷயமாக இருந்தாலும் மக்கள் இலவசங்கள் வேண்டும் என்று கோரிக்கை வைக்கவில்லை. எனவே இலவசங்களை ரத்து செய்யுங்கள், டாஸ்மாக் கடைகளை மூடுங்கள், அதில் எந்த தவறும் இல்லை என்று சொன்னது திமுகவினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் வருகின்ற அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி என்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மது ஒழிப்பு மற்றும் போதை ஒழிப்பு மாநாட்டை திமுக கட்சியின் மகளிர் அணி நடத்துகிறது. இந்த நிகழ்ச்சியில் அனைத்து கட்சிகளும் பங்கேற்கலாம். யாரெல்லாம் மதுக்கடைகளை மூடுவே என்று சொன்னார்களோ, மது ஒழிக்க வேண்டும் சொன்னார்களோ அந்த கட்சிகள் பங்கேற்கலாம் என்று அழைப்பு விடுத்தார். அத்துடன் இல்லாமல் அடுத்தவர் பேசியதுதான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அதாவது அதிமுகவும் நடிகர் விஜயும் தவேகா, அதாவது தமிழ்நாடு வெற்றி கழகமும் இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்கலாம் என்று சொன்னது கூட்டணி கணக்கே மாறுகிறதா என்று பேசுபொருளானது. இது குறித்து அமெரிக்காவில் இருந்த முதல்வர் ஸ்டாலினிடம் தெரிவிக்கப்பட்ட பொழுது அவர்கள் மாநாடு அவர்கள் யாரையும் அலைக்கட்டம் என்று சொல்லி அத்துடன் விட்டுவிட்டார். ஆனால் அரசியல் களத்தில் கூட்டணி கணக்கு மாறுகிறதா? விசிகாவுக்கும் திமுகவுக்கும் இடையே முரண்பாடு முற்றுகிறதா? அது அவர்களுக்கு மட்டுமல்ல முரண்பாடா? திமுக கூட்டணி உள்ள கட்சிகளுக்கே மொத்தமாக அதிருப்தியில் இருக்கிறதா? அதை தான் திருமாவளவன் பேசி வருகிறார். எந்த அளவுக்கு தமிழக அரசியல் களம் பேசுபொரு பொருளாக மாறியிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக, விசிக, நடிகர் விஜயின் தவேகா கூட்டணி சேர்ந்தால் மிகப்பெரிய சவாலை திமுக சந்திக்க வேண்டி வரும்.
ஏனென்றால் திமுகவுடைய இதனால் வரை வெற்றி பெற்ற கூட்டணியே கணக்கும் மாறிவிடுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு திருமாவளவன் செல்கிறாரா என்ற ஒரு கேள்வி அடுத்து எழுகிறது. இப்படி அதிர்ச்சிமன் அதிர்ச்சி தந்த திருமாவளவனும் தற்பொழுது ஒரு வீடியோவானது வெளியிடப்பட்டுள்ளது. அது பழைய வீடியோ, ஆனால் அந்த வீடியோவானது பின்னர் நீக்கப்பட்டுள்ளது. அந்த வீடியோவில் என்ன நடந்தது என்றால், ஆட்சியிலும் பங்கு வேண்டும், எங்களுக்கு அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று அவர் முன்பு பேசிய வீடியோ மீண்டும் அது வைரலானது. அதாவது அந்த வீடியோவில் என்ன இருக்கிறது என்றால், 2016 கூட்டணி கட்சி என்ற குரலை, கூட்டணி கட்சியின் ஆட்சி என்ற குரலை உயர்த்தியது விசிக. அதாவது இடங்கள் ஒதுக்கீடு அல்ல, அமைச்சரவையில் அதிகார பங்கு வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம் என்று அவர் பேசிய வீடியோவானது ஒன்று பகிரப்பட்டு வருகிறது. அந்த வீடியோவில் என்ன இருக்கிறது என்றால், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம், ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று 1999 தேர்தல் பாதையில் முதலாக விசிக அடியெடுத்து வைத்த பொழுது திருமாவளவன் பேசிய வீடியோவானது தற்பொழுது ஏன் வைரலாக வேண்டும், அதையடுத்து ஏன் இப்பொழுது பகிரப்பட வேண்டும், அதுவும் சமூக வலைதளத்தில் திருமாவளவன் பக்கத்திலேயே அந்த வீடியோவானது பகிரப்பட்டது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. அதன் பிறகு அந்த வீடியோவானது நீக்கப்பட்டது. ஏன் நீக்கப்பட்டது என்ற கேள்விக்கு திருமாவளவன் பதிலளிக்கவில்லை. ஆனால் மீண்டும் அந்த வீடியோவானது பகிரப்பட்டுள்ளது. இப்படி அதிர்ச்சி தந்த திருமாவளவனுக்கும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. கடைசியில் திருமாவளவனுக்கே அதிர்ச்சி தரும் ஒரு நிகழ்வானது மதுரையில் நடந்துள்ளது. மதுரையில் திருமாவளவன் அவர்கள் 62 அடி உயர கொடிக்கம்பத்தில் கொடியேற்றுவதற்காக புறப்பட்டு வந்தார். அந்த நிலையில் மதுரையில் அந்த கொடிக்கம்பமானது அகற்றப்பட்டு விட்டது. அந்த கொடிக்கம்பத்துடைய வரலாறு என்னவென்றால், 1990ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதலாக அவர்கள் துவக்கிய பொழுது முதலாக கொடியானது மதுரை புதூரில் ஏற்றப்பட்டது. அந்த கொடி 20 அடி கம்பத்தில் ஏற்றப்பட்டது. தற்பொழுது அந்த கம்பத்தை அகற்றிவிட்டு 62 அடி உயர கம்பத்தில் கொடியேற்றுவதற்காக அந்த கொடி கம்பத்தை நட்டு வைத்திருந்தனர். அதற்காக தான் திருமாவளவன் மதுரை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது இந்த கொடிக்கம்பமானது அனுமதி பெறாமல் நடப்பட்டுள்ளது மற்றும் அதனிடம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது என்று கிராம நிர்வாக அலுவலர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சி நிர்வாகம் காவலரின் துணை கொண்டு அந்த கொடிக்கம்பத்தை அகற்றிவிட்டது. இது திருமாவளவனுக்கு பேரதிர்ச்சியை தந்துள்ளது. ஏனென்றால் அவர் கட்சியை துவக்கிய பொழுது திருமாவளவனாகவே முதலாக ஏற்றப்பட்ட ஒரு கொடி, அந்த கம்பத்தை அகற்றி விட்டார்களே என்பது மிகப்பெரிய அதிர்ச்சி தரும் விஷயமாகும். அதன் பிறகு அவங்கள விசிகவினருக்கும் போலீஸுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு அதன் பிறகு மாவட்ட ஆட்சியரிடம் அவர்கள் மனு கொடுத்துள்ளனர். ஏற்கனவே இருந்த கொடிக்கம்பத்தை மீண்டும் நடுவதற்கு அனுமதி தர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தனர். இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்து கூட்டணியில் முரண்பாடு வருவதால் இந்த கூட்டணி நீடிக்குமா, கூட்டணி அணிகள் மாறுமா, அதிமுகவுடன் கூட்டணி சேருவார்களா என்ற கேள்விகள் தொடர்ந்து அரசியல் களத்தில் பேசுபொருளாக திருமாவளவனின் அரசியல் நகர்வுகள் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி வருகிறது. இதில் ஆளுங்கட்சியான திமுகவிற்கு தான் சிக்கல். ஏனென்றால் அவர்கள் உள்ளாட்சி தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் தொடர் வெற்றியை பெற்றவர்கள். கூட்டணி கணக்கு மாறினால் 2026 திமுக தேர்தலை சந்திப்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கும். அதற்கு திருமாவளவன் கூட காரணமாக அமையலாம். ஏனென்றால் கூட்டணி கணக்கு மாறினால் திமுகவின் கூட்டணி கட்சியின் நிலை என்னாகும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. திருமாவளவன் எதை நோக்கி செல்கிறார்? திமுக விசிக அடியே கூட்டணியில் முரண்பாடுகள் முற்றுகிறதா, கூட்டணியே முறியுமா, கூட்டணி கணக்கே மாறுமா என்ற கேள்வியானது அரசியல் களத்தில் தீவிர பேசுபொருளாக மாறி வருகிறது.